நிறைய மனசு உனக்கு தாண்டி மகமாயி நினைச்சு புட்டா கெடுதல் எல்லாம் சுகமாயி மறைகளும் இதனை சொல்லுமடி நல்மகமாயி கண்ணில் தொட்டியம் குளம் தெரியுதடி மகமாயி நமையாளும் நாயகியா நல் மகமாயி கன்னிமை போல காத்திருவாள் மகமாயி உமையவள் இவளே இவமான் மகளே சமயத்தில் வருபவள் அவளே எங்கள் சமயபுரத்தால் அவளே இசைக்கலையாவும் தந்தள வேண்டும் என் குலதெய்வமே மகமாயி தஞ்சமென உனை சரணடைந்தேன் தஞ்சை முத்து மாறி முந்தைய விடைகளை கலந்தறிவாள் தாய் வயிலையிலே முண்டக கண்ணி கோலவிழி பத்திரகாரி வேண்டிய வரங்களை தந்திடுவாள் என் தாய் வேர்காட்டி கருமாறி என் ஆத்தா கருமாறி கண் பார்த்தா போதும் பார்த்தால் வினை தீரும் பாவம் எல்லாம் பறந்தோடும் என் ஆத்தா கருமாறி கண் பார்த்தால் போதும் பார்த்தால் வினை தீரும் பாவம் எல்லாம் பறந்தோடும் மகமாயி கருணை தெய்வம்மா காளி
வாழ் எங்கள் நாயகியாம் ஆத்தா கருமாறி அன்பாட்டா போடும் வாத்தா வினை மீதும் பாவமெல்லாம் மறந்தோடும் மலையாள பகவதியே அன்னை மாதாளியே இந்த கருமாரி கோமாரி தண்டுமாரி முத்துமாரி என்று அவதாரம் எடுத்து கோவலைக்குள்ள மக்கள் அனைவரை காத்து திரு சிறப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க வாழ்க. ஆமா, உங்க இருவருக்கும் என்ன தேவைப்படுகிறது? தாயே, முன்பு நேரத்தில் தங்களிடம் வரம் கேட்டேன். அந்த வரத்தை கொடுத்து விட்டு வரம் பலிக்காது, அது பொய்யான வரம் என்று உரைத்தீர்கள். ஆகையால் பலிக்க வேண்டும் என்றால் சைலன்ஸ். யாரும் அது உட்கார்மா போலாம். ஒரு நாளைக்கு லேட்டா போன மாணவன் தானே விடுங்க. யாருன்னா நான் சொன்ன மாதிரி பாதியில போனீங்கன்னா இது பாவத்து தான் போய் சேரும். கண்டிப்பா சொல்லணும். உலகத்தில் பிறந்தோம் இருந்தோம் என்று இல்லாமல் நாங்கள் கேட்ட வரம் எப்பேற்பட்ட வரம், அந்த வரத்திற்காக கேட்ட பலி பெற்றெடுத்த மகன் சைலன்ஸ். சைலன்ஸ். இம்மாதிரிதான் கத்திங்க. நாடகம் முடியும் நேரத்தில் கத்திக்கிறீங்க. ஒரு 5 நிமிஷம் நம்மள போயிடாது. அப்புறம் எனக்கு திட்ட மாட்டேங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் கேட்டீர்கள் நரபலி. தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும். 16 வயது நிலைமை எல்லாம் பாலகனை வெட்டி பலி கொடுத்தால் கண்ணெதிரை காட்சி தரும் சொன்னேன். செய்து கொடுத்த சத்தியத்தின் பிரகாரம் கண்ணெதிரை காட்சி கொடுத்தீர்கள். காட்சி கொடுத்த காரணத்தினால் மனைவி இழந்தேன், பெற்றெடுத்த பிள்ளை இழந்தேன். ஆனால் இப்போது எனக்கு தேவை வரம் தாகி. உலகத்தில் எவராலும் வெல்ல முடியாத அளவுக்கு சாகா வரம், வேகா உடல், போகாத செல்வம். அது மட்டுமல்லாமல் ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்து மனித குலமாக இருந்தாலும் சரி, தேவர் குலமாக இருந்தாலும் சரி, அரக்கர் குலமாக இருந்தாலும் சரி, விலங்கரமாக இருந்தாலும் சரி, யாரை வழியாக பிறக்கின்ற எந்த ஒரு உயிரிழத்தாலும், எந்த ஒரு அரக்கனாலும், எந்த ஒரு தேவனாலும், எந்த ஒரு மனிதனாலும் எனக்கு மரணம் இல்லாத பெருவாழ்வை தங்களுக்கு மனிதமாக்க சுரா. நான் கேட்க நரபலை கொடுத்தல்லவா? இந்த தாய் நானும் மனமகிழ்ந்தேன். இருந்த பொழுதிலும் நீ கேட்கும் மரம் அனைத்தும் பலிதமாகும். அப்படியா? உண்மைதான். தாயே, தாயே சுரா, உனக்கு வர வேண்டுமா? உண்மைதான். எப்படியாப்பட்ட கேட்டது போல் இந்த பாராய பிரபஞ்சத்தில் பெண்கள், கேவல பெண்கள் ஆண்களை என்ன செய்ய முடியும்? ஏதும் செய்ய முடியாது. ஆகையால் பெண்களை விடுத்து இந்த பாராய பிரபஞ்சத்தில் எந்த ஒரு ஆண் வர்க்கத்தினாலும் இனப்பெண்பதியை நேரக்கூடாது. அப்பேற்பட்ட வரத்தை அருள வேண்டும் தாயே. ஏமகண்ட சுரா, நீ கேட்க வரும் அனைத்துமே பலிதமாகும். இருந்தாலும் என்னுடைய ஆலயத்தில் என்னுடைய பக்தர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார். உண்மைதான். நான் காட்சி தர வேண்டும் அல்லவா? பொறுப்பட்டு வருகிறேன். எதற்காக முன்னே விட்டு பின்னாடி இருக்கிறார்? முன்னே போகவிட்ட பின்னாடி தாயை என்று அழைக்கிறேன் என்று என் மீது மனவருத்தம் தேவையில்லை. தாயே, தங்களை ஒரு முறை காண்பதற்கு நான் பல காலம் தவம் இருந்தேன். தவத்தின் பயனாக கேட்டு நரபலி கொடுத்தேன். மீண்டும் தங்களை காண வேண்டும் என்றால் இன்னும் எத்தனை ஆண்டுகாலமாகுமோ? ஒரு அரக்கனாக பிறந்து உலகத்தில் தெய்வத்தை காண்பது அரியதான ஒன்று. அந்த தெய்வமே எனக்கு காட்சி கொடுத்த பிறகு அந்த தெய்வத்தை தவற விடுவதற்கு நான் தயாராக இல்லை. ஆகையால் நீங்கள் எப்போது எங்கள் மீது நம்பிக்கை வைத்து நாங்கள் கொடுத்த நரபலிக்காக ஓடி வந்தீர்களோ, அதே போன்று இனிமேல் கொண்டு இந்த நரபலியோ காலத்தாமதமோ ஏதுமே இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? எதற்காக? நான் எப்போது அம்மா என்று அழைக்கிறேனோ, இந்த பிள்ளைக்காக மனமிறங்கி அம்மா என்று அழைத்தால் அழைத்த மறு குரலுக்கு நீங்கள் ஓட்டோட்டமாக ஓடி வர வேண்டும். சுரா, ஏமகண்ட சுரா, தாயே, இவரும் யார்? என்னுடைய பிள்ளை தானே? நான் யார்? உங்களுடைய தாய் தானே? ஒரு பிள்ளைக்கு ஆபத்து ஏற்பட்டால் ஒரு தாய் கண் முன்னே வந்து காட்சி கொடுப்பேன். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஆபத்து ஏற்படும் பொழுது தாயே
அப்படின்னு ஒரு குரல் எடு. ஒரு குரட்டால் ஓட்டோட்டமாக ஓடி வருவேன், உங்க உயிரை காப்பாத்துவேன். தாயே, இதுவே சத்தியம். நீங்கள் செய்து கொடுத்த சத்தியத்தை நாங்கள் மனமாற ஏற்றுக்கொள்கிறோம். அதற்காக சத்தியத்தை பெற்று விட்டோம் என்று நாங்கள் வெற்றி கட்டு தரமாக நடக்க மாட்டோம். அரக்கர்களாலோ இல்ல வேறு யாராலோ உங்களுக்கு ஏதேனும் ஆபத்து என்றால் எரிகண்டா சூரா இவகண்டா சூரா என்று ஒரு குரலோசை கொடுத்தால் போதும். அடுத்த வினாடி தங்களுக்கு எந்த ஒரு இடலும் இல்லாமல் காப்பாற்ற இருவரும் ஓடி வருவோம். இந்த ஒப்பந்தத்தை நாம் இருவரும் செய்து கொண்டோம் தாயே. ஆகையால் இப்போது சென்று ஆலயத்திற்கு செல்லுங்கள். உங்களுக்காக பக்தர்கள் காத்துக்கொண்டு அப்படியாகட்டும். சென்று வாருங்கள் தாயே, சென்று வாருங்கள். தம்பி, அண்ணா, அன்னையிடம் வரப்பெற்று விட்டோம். உண்மைதான். இனி உலகத்தில் நம்மளை ஆட்டவோ அசக்காவோ யாருமே கிடையாது. புறப்படி இப்போது ஏய், தேவப்பாயில் மும்மூர்த்தி தேவதையாம் சிறைப்படுத்தி கொண்டு வந்து போடா.